ஆண்டி, கவலைப்படாதீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அனிதா சீக்கிரமே கண் முழிச்சு பாப்பா அப்படின்னு. கவலைப்படாதீங்க. நீங்க வேணா பாருங்களேன். இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள அவ கண் முழிச்சு என்னம்மா எப்படி இருக்கீங்கன்னு கேட்கதான் போறா. பாருங்க. அப்புறம் ஆண்டி, வீட்ல இருந்து போன் வந்துட்டே இருக்கு. தீபாவளி பாத்தீங்களா? அதான் அம்மா வர சொன்னாங்க. நான் இப்போ கிளம்புறேன். நீங்க எதுவா இருந்தாலும் எப்பமா இருந்தாலும் சரி எனக்கு ஒரு போன் போடுங்க. 5 நிமிஷத்துல வந்து நிப்பேன் ஆண்டி. தம்பி, மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருந்து நம்ம பிள்ளை எப்படி படுத்த படுக்கையா இருக்காள அப்படின்னு உங்களை பார்த்தோன்னா எங்களுக்கும் கொஞ்சம் தைரியம் வந்து உங்களாலதானே அவ இந்த நிலைமைக்கு ஆனா நீங்களே வந்துட்டீங்க. கண்டிப்பா அவ மறுபடியும் எந்திரிச்சு முழிச்சிருவா. என் பொண்ணு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருவா, பேச ஆரம்பிச்சிருவான்னு ரொம்ப சந்தோஷமா தான் தம்பி இருக்கு. ப்ளீஸ் தம்பி, எங்களுக்காக கூட 2 நாள் கூட இருங்களேன், எங்களுக்கும் ஆறுதலா இருக்கும்ல. ஏய் சும்மா இரி. நமக்கு வேணா தீபாவளி பொங்கல்னு எந்த பண்டிகையும் இல்லாம இருக்கலாம். நம்ம பொண்ணு முழிக்கிறது வர. ஆனா அவங்களுக்கு அப்படி இல்ல. பாவம். இங்க ஏதாச்சுமா வந்தவரு நமக்காக இவ்வளவு நேரம் இருந்து நமக்கு ஆறுதல் சொன்னதே பெரிய விஷயம். போகட்டும் விடு. நீங்க போயிட்டு வாங்க விக்ரம். எதுவா இருந்தாலும் நாங்க போன் போடுறோம். கண்டிப்பா எங்க பொண்ணு கண் முழிச்சிருவாங்கிற நம்பிக்கையில தான் நாங்க இருக்கோம். கூடிய சீக்கிரம் முடிச்சிருவா. அந்த நல்ல செய்திக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீங்க போங்கப்பா தம்பி, போயிட்டு வாங்க. தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு வாங்க. தீபாவளி செலிப்ரேட் பண்ண போகலாம் அங்கிள். அனிதாவை இப்படி ஒரு நிலைமையில பார்த்துட்டு நான் எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவேன்? அம்மா அப்பா கட்டாயப்படுத்தி கூப்பிடுறாங்களே, அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் கிளம்புறேன். பாத்துக்கோங்க அனிதாவை. எந்த ஒரு சின்ன அசைவா இருந்தாலும் எனக்கு போன் போடுங்க. அடிக்கடி கால் பண்ணுங்க. ஐயோ, கால் பண்ணுங்கன்னு சொல்லி என்னோட நம்பர் உங்களுக்கு தெரியாதுல. என்னோட நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 994442111080. இந்த நம்பர் தான். எப்பனாலும் கால் பண்ணுங்க, தயங்காதீங்க. எந்த நைட்டா இருந்தாலும் கால் பண்ணுங்க, நான் உடனே வந்து நிப்பேன். அங்கிள், அனிதா குணம் ஆயிருவா, கவலைப்படாதீங்க. நான் எல்லா கடவுள்கிட்டையும் இவ்வளவு நேரம் கும்பிட்டு தான் இருந்தேன், என் அனிதா முடிச்சிடணும். ஆனா நான் பேசுறதெல்லாம் அவ அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்கிறது என் ஃபுல் மைண்டுக்கு தெரியுது. நீங்க வேணா பாருங்க. முடிச்சு கேட்கதான் போறா விக்ரம் எங்கன்னு. சரி சரிங்க ஆண்டி, போயிட்டு வரேன். துளசி, நான் சொன்னா நீ கேட்க மாட்டேங்கல. ஒரு அம்மா சொன்னா நல்லதுக்குதான் சொல்லுன்னு புரிஞ்சுக்கிட மாட்டேங்கல. என் அருமை உனக்கு இப்ப தெரியாது. பாரு, கூடிய சீக்கிரம் புரியதான் போகுது. நல்ல ஒரு 4 மாதமா பிள்ளைய தூக்கிட்டு போறிய, 2 நாளாவது இருந்துட்டு போகலாம்ல. அப்படி புருஷன் முக்கியமா போனாரு என்ன? ஏமா இப்படி பேசுற? ரொம்ப கஷ்டமா இருக்கு, புரிஞ்சுக்கம்மா. எனக்கு நீயும் முக்கியம், அவரும் முக்கியம். அம்மா, என்கிட்ட அவர் இவ்வளவு நாள் ஆச்சு, எந்த கோபமும் பட்டதில்ல. எங்கக்குள்ள சின்ன சின்ன சண்டை வந்திருக்குதான். புருஷன் பொண்டாட்டினா சகஜம் தானே சண்டை வர்றது. ஆனா உடனே நான் பேசிடுவேன், இல்ல அவரு பேசிடுவாரு. 2-3 நாள் ஆகுது அவர் என்கிட்ட பேசவே இல்ல. போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்காரு. வீடியோ கால் போடுறாரு, பிள்ளைய பாக்குறாரு, கட் பண்ணிருக்காரு. நீ பையவே வாங்குறாரு. இப்படிலாம் அவரு பேசினதே இல்லம்மா. அவரு என்ன ரொம்ப தேடுறாருன்னு நினைக்கேன். எனக்கு தெரியுமா அவர் மனசை பத்தி. ப்ளீஸ்மா, நீதான் புரிஞ்சுக்கணும். நான் அங்க போய் வேலையெல்லாம் பார்க்க போறது இல்லம்மா. அத்தையை பத்தி உங்களுக்கு தெரியாது. நீ வந்து ஒரு நாள் நின்னு பாரு, அப்ப தெரியும். அத்தை என்னையும் சரி பொண்ணையும் சரி வேலை வாங்குறாங்களா என்னன்னு. அவங்க வேலையை அவங்க செய்வாங்கம்மா, புரிஞ்சுக்கம்மா. என்னம்மா போ. எல்லாரும் குழந்தை குட்டி வர்றதுக்கு முன்னாடி நடிப்பாளுடி. மாமியாரை பத்தி எனக்கு தெரியாது. நானும் ஒரு மாமியார் ஆக போறேன்தான். எல்லாம் நடிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் ஒரு குழந்தை குட்டி நானவனதான். ஒரு சமைக்க தெரியலையா, உப்பு உரப்பு பார்க்க தெரியலையா, அப்படி தெரியல இப்படி தெரியலையா பேச போறாங்க. என்னவும் பண்ணு, உனக்கு புருஷன் தான் முக்கியம். எல்லா பிள்ளைகளுக்கும் அப்படித்தானே, புருஷன் தான் முக்கியமா இருக்கணும், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் இந்த அம்மா எதுக்கு சொல்லுதான்னு புரிஞ்சுக்கிட மாட்டேங்கல கடைசி வரைக்கும். சரி சரி, போயிட்டு வா. ஆனா ஒண்ணு, குழந்தை பெத்தா புருஷன் வீட்டுல இருந்து தான் வந்து கூட்டிட்டு போவாங்க. அதுதான் முறை. இங்க எல்லாம் தலைகீழ நடக்குது. அம்மா, ஏன் புருஷன் வீட்டுக்கு போறதுக்கு முறை பார்த்து போகணும்னு இருக்கு? அப்படிலாம் இல்ல. என் புருஷன் குழந்தை மாதிரி. கோவப்பட்டாலும் நான் போனா பாருங்க, அடுத்த நொறமே சிரிச்சுட்டே வருவாரு. அவரை பத்தி எனக்கு தெரியுமா? ஏமா தாயே, போதும். உன் புருஷன் புராணம். உன் புருஷன் ரொம்ப நல்லவன் தான். குழந்தை பெத்தவ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு விடாததுக்கு இல்லாம ரொம்ப வீஞ்சிட்டு போனோம்ல, அவனுக்காக சப்போர்ட் பேசுக. சப்போர்ட் என்னமும் போ. இங்க பாரு, மித்ரு பாப்பாவை நல்லபடியா பாத்துக்க. பச்சை குழந்தையாக்கும். பாலை அப்பப்ப குடுத்துட்டு பிள்ளைக்கு பக்கத்திலே இருந்துக்கணும். சும்மா அங்கிட்டு போனேன் அடுப்பு சொல்லி பார்த்தேன்னா இருந்த நான் பொல்லாதவள ஆகி போடுவேன். அம்மா, கவலைப்படாத. உன் பேத்திய நல்லபடியா பாத்துப்பேன். இப்ப எவ்வளவு அழகா புஷ்டியா இருக்கா. நீ இன்னும் வரும்போது இதை விட கொழு கொழுன்னு பாட்டி இங்கே 2 நாள் இரின்னு சொல்லுவா பாரு. சிரிச்சுட்டே வழி அனுப்புமா. மித்ருமா, மித்ருக்குட்டி, இவ்வளவு நாள் என் கையிலே இருந்த போனா எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கும். விடே தூக்குன மாதிரி. என் புள்ள, என் தங்கம், என் தங்க பட்டு
சமத்து பிள்ளையா இருக்கணும். நடி தாச்சி மறந்துடி பட்டுமா மித்ரு. உம்மா. என் பேத்தி ஆசை சீர கொஞ்சலாம் ரோஜா பூவாட்டம் இருக்குதா. இங்க பாரு துளசி, அந்த அந்த பையில பிள்ளைக்கு மருந்து மாத்திரை சீட்டு துண்டெல்லாம் வச்சிருக்கேன். இந்த பொம்மை பேக்கில் பிள்ளைக்கு பவுட்ரு மை டப்பா அப்புறம் என்னெல்லாமோ தேப்பிய லோசைசேன் அதெல்லாம் இந்த பொம்மை பையில வச்சிருக்கேன். தீபாவளியில உங்க அப்பா ஒரு பை ஸ்வீட் வாங்கிட்டு வந்தாரு, அது இந்த இருக்குது. உன் துணி ஒரு டிராவல் பேக்ல இருக்கு, பிள்ளைக்கு துணி ஒரு டிராவல் பேக்ல இருக்கு. பார்த்து எடுத்து பத்திரமா வை என்ன, போயிட்டு வா. அத்தான், இந்த புடவைய நான் எப்படி இருக்கேன்? அப்படி சிகப்பு கலர்ல குங்குமம் போட்டேன் இல்ல? பாருதான், ஒரு பொண்டாட்டி புது புடவை கட்டினா நீ இந்த நடிகை மாதிரி இருக்க, நீ இவ்வளவு மாதிரி இருக்க, இப்படி அழகா இருக்க, இது உனக்கு அப்படி இருக்குதுன்னு சொல்லணும். நீ பாட்டு முன்ன இருக்கேன். அப்படி எல்லாம் இருந்தா தானே சொல்ல முடியும், இல்லாம எப்படி போய் பேசுறதுக்கு? சரி, எதையாவது சொல்லி வைப்போம், இல்ல ஆட்டம் ஆடிடுவா. உனக்கு என்னடி, எப்பமாவது அழகா இருந்தா சொல்லலாம், என் முன்னாடி இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு. எப்பவும் அழகா இருக்கிற உன்ன, எப்பவும் அழகா இருக்கிற உன்ன எப்படி சொல்ல முடியும் சொல்லு? பரவாயில்லையே, இது கூட நல்லா இருக்குது. பொய் தான் சொல்ற, இதுதான் நல்லாதான் இருக்குது. இப்படியே அப்பப்ப வரணி. ஏய், என்ன என்ன நடக்குதுங்க? ஒரு நாத்தனா வந்திருக்கேன், வாங்க நாத்தனா இருங்க உட்காருங்கன்னு சொல்லத விட்டுக்கிட்டு அங்க என்ன குசு குசு? ஏய் போடி அங்க. பா போக மாதிரி. வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. நல்ல வாரத்துக்கு ஒருக்க ஓடி வந்துருவேன் ஏதோ பார்க்க சொல்லிட்டு, இப்ப அங்கேயே செட்டில் ஆயிட்டேன். தீபாவளி கூட மேடத்துக்கு வர மனசுல போல இருக்குதே. இந்த நாளே வருவேன்னு எதிர்பார்த்தேன். சரி பரவாயில்ல, எப்படியோ ஹாப்பி தலை தீபாவளி உங்க ரெண்டு பேருக்கும். வாங்க மாப்ள, பாப்பு மாதிரி ஹாப்பி தள்ள தீபாவளி. ஏன் இம்புட்டு நேரம் ஆயிருச்சு? அத்தை மாமா யாரும் வரலையா? ஏதோ ஒரு குட்டி பாப்பா அங்க இருக்குன்னு சொன்னாங்களே, அந்த குட்டி பாப்பா கூட்டிட்டு வரல? இல்லனே, அவங்கெல்லாம் வரல. அத்தையும் மாமா வீட்டுல பூஜை இருக்குல்ல சாயந்தரம், அதனால வரல. அவங்களுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்ல, அவங்களுக்கும் தீபாவளி இருக்குல்ல, அவங்க வீட்டுல கூப்பிட்டுருப்பாங்க போல, அங்க கிளம்பி போயிட்டாங்க. அதான் நானும் விக்ரமா வந்தோம். என்ன தம்பி, ஒரு டயர்டா ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல சிரிச்ச முகத்தோடி வருவீங்க, என்னாச்சு? உடம்பு முடியலையா? இல்ல பொண்ணி, அவங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிட்டு நேத்தே போனாரா, அங்கதான் முழுக்க இருந்தாரு. காலையில கிளம்பி வந்தாரு. பாவம், நான் அப்படி கூட்டிட்டு வந்துட்டேனா, ரொம்ப டயர்டா இருக்கு, அதான் அப்படி இருக்காரு. மாப்ள ஒன்னும் கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க டயர்னஸ் எல்லாம் பஞ்சா பறந்துட போகுது. பட்டாசு சிவகாசில இருந்து வாங்கி வச்சிருக்கோம். நான் ஃபுல்லா யாரையும் தூங்க விட போறது இல்ல, விடிய விடிய பட்டாசு வச்சிட வேண்டியதுதான். என்ன மாப்ள? வாங்க மாப்பிள்ள. பாப்பு மாதிரி அஸ்தமா மாதிரியும் கூட்டிட்டு வரலையாக்கும், எல்லாத்தையும் கூட்டு வேண்டியதானம்மா. அந்த ஏதோ குட்டி பாப்பா உண்டு, போன்ல கூட பேசுமே, அந்த பாப்பாவும் கூட்டு வர வேண்டியதானே? இல்லம்மா, அந்த குட்டி பாப்பா அவங்க பாட்டி வீட்லயும் போய் தீபாவளி செலிப்ரேட் பண்ணணும்ல, அதான் அவங்க அங்க போயிட்டாங்க. அத்தா மாமா வீட்டுல பூஜையும் இருக்காங்க, அதான் நாங்க வந்துட்டோம். நாளைக்கு ஒருவேளை எல்லாரும் வந்தாலும் வரலாம். பொன்னி, மித்ரு குட்டியை பார்க்க போனியா? எப்படி இருக்கா? நல்லா இருக்கலா? தீபாவளிக்கு வருவாங்களா? இல்ல நம்ம போய் பார்க்கலாம், வரலனா? பூமாரி, உனக்கு ஒரு சீக்ரெட், அத்தாண்ட மட்டும் சொல்லிடாத. அக்கா இன்னைக்கு வருவேன் எனக்கு காலையில போன் போட்டுட்டாங்க, ஆனா அத்தனுக்கு தெரியாது. சர்ப்ரைஸா வரணும்னு சொல்லியிருக்காங்க, நீயும் உளறிடாத. ஆஹா, அப்படியா? பாருடா அண்ணியோட சர்ப்ரைஸ. நல்ல ஒரு 4 வருஷத்துக்கு ஒருக்க வருது, குடும்பத்தோட செலிப்ரேட் பண்ணலாம்னா வர்றலா? திமுரு பிடிச்சவ, சரியான திமுரு பிடிச்சவ. ஒரு போனாவது போட்டுட்டாளா பாரு. பாவம் என் குட்டிமா, சாப்பிட்டாலோ ட்ரெஸ் எதுவும் போட்டு விட்டாலோ, என்ன ட்ரெஸ் போட்டு விட்டாலோ தெரியல. நம்ம எடுத்துக்கிட்ட பட்டு போடைய போட்டாலோ, இல்ல அவங்க அம்மா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் போட்டாலோ, யாருக்கு தெரியும்? குட்டி பாப்பா பாக்கணும் போல இருக்கு. அதான் தீபாவளி, அவ கை பிடிச்சு கம்மி மத்தாப்பெல்லாம் விட கத்து கொடுக்கணும்லாம் ஆசைப்பட்டோம். அங்க போய் கிடக்கு பேரு குரங்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், எத்தனை நாள் அம்மா வீட்டுல இருக்க, நானும் பாக்க தானே போறேன். அங்கேயே பெர்மனண்டா இருந்துடவா போற? இன்னைக்கு நாள் இங்க வந்து தானே ஆகணும், உனக்கு அப்போ இருக்கு. அப்புறம் பாரு, உங்க ஆத்தா வீட்டுக்கு விடவே மாட்டேன். தீபாவளி ரொம்ப போர் அடிக்கி, இந்த தீபாவளியை ரொம்ப கிராண்டா என்ஜாய் பண்ணணும்னு பார்த்தேன். எங்க நம்ம நடக்கிறதெல்லாம் நடந்துட்டாதான் இந்த உலகம் அழிஞ்சிடாது. ஷோ பாவம் அண்ணே, சோகத்துல இருக்கானே, பேசாம சர்ப்ரைஸ் உடைச்சிருவோமா? வேண்டாம், பாவம் அண்ணிதான் சொல்லியிருக்காங்களே சர்ப்ரைஸா வருவான்னு, சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். அண்ணே அண்ணே, ஐயோ அண்ணே ரொம்ப சோகத்துல இருக்காரு போல இருக்க. அது எல்லாம் சரிதான், ஒரு நல்ல ஒரு நாளதுமா குடும்பத்தோடு இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டது சகஜம் தானே. நம்மளும் நேற்று ஒரு நாள் தான் விக்ரம் நம்ம கூட இல்ல, அப்படி இருக்கும்போது நமக்கு எவ்வளவு ஃபீலிங் இருந்துச்சு. ஐயோ வந்துட மாட்டாரா வந்துட மாட்டாரா, போனே பாத்துட்டு இருந்தோம்ல. பாவம், அத மாதிரிதான் அண்ணே.
இப்போதைக்கு நம்ம சர்ப்ரைஸ் உடைக்க வேண்டாம். இவ்வளவு நேரம் இருந்தாச்சுல, எப்படியும் அண்ணி 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரத்துல வந்துட போறாங்க. சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். அண்ணே அட தங்கச்சி வாமா, எப்போ வந்த? நல்லா இருக்கியா? மாப்பிள்ளைங்க ஹாப்பி தலதி போய் நேரத்தையே வந்திருக்கலாம்ல, ஜாலியா இருந்திருக்கும். நேரத்து பட்டாசு எல்லாம் நிறைய வாங்கி வச்சு விடதான் ஆள் இல்ல. முன்னாடி எல்லாம் நம்ம சின்ன பிள்ளைல அப்பா பாக்ஸ் பாக்ஸா வாங்கி தருவாரு, உடனே காலி பண்ணிடுவோம். அப்புறம் வாங்கி தர மாட்டேன்னு கவலையில இருப்போம். இப்ப அப்படி இல்ல, பாக்ஸ் பாக்ஸா இருக்குது, பட்டாசு கொடுத்ததான் ஆள் இல்ல. நீதான் வந்துட்டீல, வா எல்லாரும் சேர்ந்து பட்டாசு வைக்கலாம். அதான் வந்துட்டேனே, ஒரு கை பாத்துருவோம். பட்டாசா நம்ம தானே. ஏன் சோகமா இருக்கிறேன்? அண்ணியும் குழந்தையும் பார்க்க முடியலனா? ஐயோ அப்படிலாம் இல்ல பூமாரி, ரூம்லயே இருக்கனா ஒரு மாதிரி போர் அடிச்சாப்ல இருக்குது. நம்ம பழைய வேணா கூட வெளியே உட்காந்துருந்தா அந்த அக்கா எல்லாரும் வருவாங்க, பேசிட்டு ஜாலியா இருக்கும். இங்க அடைச்சேங்கிறத மாதிரி ஒரு ஃபீல். சோகம்லாம் இல்ல, சும்மா தான் உட்காந்துருக்கேன். நீதான் வந்துட்டு இல்ல, இனி என்ன சோகம்? தங்கச்சி நீ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ ஒரு மாதிரி இருந்து ஒத்தையிலேயே இருக்குமே அப்படின்னு. நீ வந்துட்டு இல்ல, இன்னும் தீபாவளி கலக்கல் தீபாவளியே மாட்டிட போகுது. சரங்கிரமா எடுத்து போட்டோம் வா. அண்ணே நீ உள்ள ரொம்ப கவலையில இருக்க. வெளியே என்கிட்ட கவலையை காமிக்க கூடாதுன்னு சிரிச்ச மாதிரி நடிக்கிற. என் அண்ணனை பத்தி எனக்கு தெரியாது, கவலைப்படாத. இன்னைக்குள்ள உன் கவலை எல்லாம் தீந்துரும். வா பட்டாசு வைக்க போகலாம். துளசி குரங்கு இருக்க, துளசி குரங்கு சரியான அகாதி பிடிச்சது. ஒரு வீடியோ காலாவது போடலாம்ல, பிள்ளைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன் என்னன்னு. நீங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேன் மாமான்னு சொன்னா கூட சந்தோஷமா இருக்கும். காலை இருந்து இவளை பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் பூத்ததுதான் மிச்சம். கறி சாப்பாடு சாப்பிடும்போது வந்துட மாட்டாளா, புது ட்ரெஸ் போடும்போது வந்துட மாட்டாளா, மத்தியானம் பட்டாசு வைக்கும்போது வந்துட மாட்டாளா அப்படின்னு நினைச்சு நினைச்சு தீபாவளியும் முடிய போகுது. இனி இங்க அந்த குரங்கு வரும், அது நினைச்ச மாதிரி 20 நாள் கழிச்சுதான் வரும். பையவே வரட்டும், அம்மா வீட்டுல எவ்வளவு ஆசையே இருக்கணுமோ இருந்துட்டே வரட்டும், ஒன்னும் கவலை இல்ல. இப்ப இங்க யாரும் ஒண்ணு தேடல. ஒரு நல்ல நாளா இருக்க, அட்லீஸ்ட் தீபாவளி அதுமாவது போவேன். புருஷங்காரன் பாவமாச்ச, அங்க ஒத்தையில கிடந்து அல்லுல படுவானே. பிள்ளை நம்மளும் போயிட்டு வருமான்னு நினைக்கிறாளா? பழஞ்சக்காரி. என்ன சோகத்துல உட்காந்துருப்பாருன்னு பார்த்தா நல்ல புது மாப்பிள்ள மாதிரி வேட்டி சட்டை போட்டு பட்டாசு கொளுத்திட்டு இருக்காரு. நம்ம நினைச்சதுதான் தப்பு. நம்ம நினைச்சே சோகத்துல ரூம்குள்ள உட்காந்துருப்பாருன்னு. இவர கொஞ்ச நேரம் நிக்கட்டும், குழம்ப விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்திருக்குன்னு சொல்லலாம். நம்ம குழந்தை பிறந்து வருஷம் ஆச்சு. சரி மாமியார் வீட்டுல போய் செலிப்ரேட் பண்ணுவோமே. தலை தீபாவளிக்கு மட்டும் வர தெரியுது இல்ல, மோதிரம் போடுவாங்கன்ட்டு. அப்ப மட்டும் வர தெரியுது. குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் மாமியார் வீட்டுக்கு வரேன்னா கசக்கத்தான் செய்யுது. பெரிய ஆளுதான், உங்களுக்கு வச்சிருக்கேன் நானு. திரும்பி பாக்குறாரா பாரு. நம்மளே கூப்பிடணும், எல்லாத்துலயும் நம்மளே தாழ்ந்து போகணும். நம்மளே தாழ்ந்து போறதுல இவருக்கு அப்படி ஒரு அல்ப சந்தோஷம். அப்பா ஒரே இருமலா இருக்கு. காலையிலேயே என்ன வச்சு குளிச்சது இல்ல. துளசி நீ பாங்க, எனக்கு தெரியும் நீ வராம இருக்க மாட்ட. இந்த மாமா பார்க்காம இருந்ததே என்ன. தேங்க்ஸ் தேங்க்ஸ் டி. இந்த தீபாவளி உன்னை பார்க்காம இப்படி முடிஞ்சிருமோன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். என் பொண்டாட்டி நிரூபிச்சுட்ட. நான் ஒன்னும் உங்களை பார்க்க வரல. அத்தை கூப்பிட்டாக தீபாவளிக்கு வந்துருமா, நல்ல ஒரு நாளா பிள்ளை எடுத்துட்டு வா அப்படின்னாக, அதனாலதான் வந்தேன். உங்களை ஒண்ணு பார்க்க வரல. என்னமோ சொல்லுவாங்க, கீழே இருந்தாலும் மீசல மண் விட்டாதுன்னு, அந்த மாதிரியே பேசுவடி. பார்த்து பார்த்து வா எதுவும் இழுத்துக்காம. பிறகு நான் தான் ஆசிரியர்ல ஒன்று காமிக்கணும். துளசி ஹாப்பி தீபாவளி. இப்பதான் தீபாவளியே களை கட்டி இருக்கு. என் பொண்டாட்டி இல்லாம ஒரு மாதிரி கிளங்கி போய் கிடந்தேன் தெரியுமா. உன்னை பார்த்தோம்தான் இந்த நாடி நரம்பு என்னமோ சொல்லுவாங்களே, அதெல்லாம் சுருன்னு ஏறுது. போங்க மாமா, நீங்க பேசுறதெல்லாம் போய். இன்னும் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நம்புறதுக்கு நான் ஆள் இல்ல. ஒரு நல்ல நாள் தானே, ஒரு போன் போட்டு என்ன துளசி எப்படி இருக்க, சாப்பிட்டியா, உடம்புக்கு பரவாயில்லையா, வீட்டுக்கு வாயேன், எனக்கு ஒரு நாள் ஒரு வார்த்தை கூப்பிட்டியா? பரவாயில்ல, அத்தியாவது என்ன கூப்பிட்டாங்கள, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமா ஆமா கூப்பிட்டு வந்துட போற. அன்னைக்கு மெனக்கிட்டு கூப்பிட வந்ததுக்கு எனக்கு உடம்பு சௌரியம் இல்ல, நான் படுத்த படுக்கையா இருக்கேன்னு சொன்னவ தானே, கூப்பிட வராமே இருந்தேன். அன்னைக்கு ஏன் வரல? உடம்பு முடியல அதான் வரல. ஓஹோ இன்னைக்கு இப்ப உடம்பு சௌரியமா தான் இருக்குது, அதான் வந்திருக்க அப்படித்தானே. சரி சரி சண்டை போட வேணாம்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு நாளா மாமா பாக்கதானே அந்த மாமா தெரிவிச்சோ. நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும்னு சொல்லுவாங்க. போங்க மாமா. உங்க மேல நான் ரொம்ப கோபமா இருக்கேன். நீங்க ஒண்ணும் என்கிட்ட பேச வேண்டாம். நான் வீட்டுக்குள்ள போறேன், நீங்களே இந்த மத்தாப்ப கொளுத்துங்க. ஏய் நில்லுடி துளசி, வர்றேன் இந்த கோபமாப்படுற யாருக்கிட்ட? ஏன் துளசியை பத்தி எனக்கு தெரியாது, என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்ட வரல. மாமாவை தேயில இருப்பாரு பண்டிகை அதுவுமா, நம்மளும் பிள்ளை எடுத்துட்டு போயிருவோம்னு நினைச்சு வந்திருப்பா. கேட்டதுக்கு அத்தை கூப்பிட்டாங்க, மாமா கூப்பிட்டாங்க, சாக்கு புக்கு. ஏய் வர்றேன்டி உனக்கு. அக்கா வாங்க, நல்லா இருக்கீங்களாக்கா? என்ன சர்ப்ரைஸ் பண்ணியாச்சா அத்தானுக்கு? அப்பா அத்தா இன்னைக்குதான் ஹாலுக்கே வந்திருக்காரு.
இல்ல அந்த பெட்ரூமே கதின்னு அடைஞ்சிருப்பாரு. காலையில போகும்போது பாக்குற மனுஷன் நைட்டு எப்ப வர்றாரு, எப்ப சாப்பிடுறாரு, எப்ப தூங்குறாருன்னு கூட தெரியாது. அப்பா, அக்காவை பார்த்தவனதான் அத்தானுக்கு 32 பல்லுமே தெரியுது. என்னங்க? அப்படிலாம் இல்ல பொண்ணி. உங்க அத்தா எல்லார்ட்டையும் பில்டப் பண்றாரு, ரொம்ப பொண்டாட்டி மேல பாசமா இருக்கிற மாதிரி. அப்படிலாம் எனக்கு ஒண்ணும் தெரியல. நல்ல ஒரு 4 விதமா ஒரு போன் கூட போட்டு ஹாப்பி தீபாவளின்னு பொண்ணுட்ட கூட சொல்லல. அப்படின்னா பாத்துக்கேன், எல்லாம் வெளிப்படம் தான். ஏய் சும்மா இருக்கேன் என்ன என்னத்தையாவது உளறிக்கிட்டே இருக்கா பொண்ணி. பாசம் காமிக்கிறது வேஷம்ன்றா. இவள என்னங்கிறதுக்கு நானு நீயே சொல்லு. அன்னைக்கு கூப்பிட போயிருக்கேன், உடம்பு சரியில்லைன்ட்டா. அப்புறம் எப்படி நான் போய் கூப்பிடுவானா? ஏன் வீட்டுக்கு வரலையே கோவப்படுறா. ஒரு மனுஷன் வருவான்னு எவ்வளவு ஆசையா அதுவும் கார் எல்லாம் எடுத்துட்டு போய் வேலையை லீவ் போட்டுட்டு போயிருக்கேன். இன்னைக்கு வரல, எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்றா. அப்ப கோவம் வருமா வராதா சொல்லா நீயே. ஆமா, இப்ப 2 பேரும் தீபாவளி செலிப்ரேட் பண்ண போறீங்களா இல்ல சண்டை போட போறீங்களான்னு தெரியலையே. முத 2 பேரும் ஒரு முடிவுக்கு வாங்க. ஒண்ணுல சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்க, இல்ல தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சண்டை போடுங்க. என்னத்தான் நல்ல ஒரு முடிவா எடுத்துட்டு சீக்கிரம் வாங்க. ஆனா ஒண்ணு, 2 பேரும் சண்டை போட்டாலும் நல்ல ஒத்துமைதான். மாத்தா பாத்தீங்களா, எப்ப பாரு 2 பேரும் மேட்ச் மேட்சா போடுவாங்க. கேட்டா ஐயோ நான் இந்த புடவை கட்டுவேன்னு அவருக்கு தெரியாது, நான் இந்த ட்ரெஸ் போடுவேன்னு அவளுக்கு தெரியாதுன்னு 2 பேரும் மாறி மாறி சொல்லுவாங்க. அவளுக்குள்ள சண்டை போட்டாலும் பாருங்க தான், 2 பேரும் சேம் கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க பாத்தீங்களா. இதுதான் வெளி வெளி இடத்துல இருந்தாலும் மனசு ஒண்ணுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது என்னமோ கரெக்டா தான் பொண்ணி நீ சொல்லுது. எப்ப பாரு சொல்லி வச்சு போடுற நமக்கே மேட்சா அமைய மாட்டுக்கு. சொல்லாம போடுவாங்க, ஆனா மேட்ச் அமைஞ்சிரும். அனி நல்லா இருக்கீங்களா? உடம்புக்கெல்லாம் பரவாயில்லையா? மித்ரு பாப்பா எங்க? பட்டாசுல ஒரே அழுக. அம்மா வச்சிருக்காங்க. வீட்டு பக்கத்துல அந்த அளவு யாரும் பட்டாசு போட மாட்டாங்களா. அவ பாட்டு இருந்தா. இங்க சுத்தி சுத்தி ஒரே பட்டாசு சவுண்டா இருக்குதா. அது இல்லாம புகை குழந்தைக்கு ஒத்துக்காதுல்ல. அம்மா வச்சிருக்காங்க ரூம்ல. அட அண்ணி வாங்க, எப்ப வந்தீங்க? உங்களை பத்தான் காலையில இருந்து அண்ணன் பேசி பேசி புலம்பி புலம்பி இருந்தான். இப்பதான் அண்ணன் போது சந்தோஷமே வந்திருக்கு. ஆமா தாயே, நீங்க வந்துட்டியா பதிலுக்கு? இப்ப தான் அவ ஓட்டிட்டு இருந்தா. ஆனா 3 பேரும் சேர்ந்துட்டீங்க. கிண்டல் பண்றதுல உங்களை அடிக்க யாருமே முடியாது, உங்க 3 பேத்தையும். என்ன தம்பி அமைதியா நிக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பூமாரி எதுவும் சொல்லி வச்சிருக்காளா எங்க அண்ணிகள்ட்ட ரொம்ப பேசக்கூடாதுன்ட்டு? என் பூமாரி, என் தம்பி என்ன மிரட்டி வச்சிருக்கேன். ஐயோ அப்படிலாம் இல்லக்கா. கொஞ்சம் டயர்டா இருந்துச்சா, அதான். நல்லா இருக்கீங்களா? பாப்பா எப்படி இருக்கா? ஆமா துளசி, பிள்ளைய ரூம்ல தூங்க வச்சிருக்கு அம்மா. வெடி போடுதால அதுல ஒரே அழுக. அதான் தூங்கட்டுன்ட்டு உள்ள ரூம்ல வச்சிருக்காங்க. வாங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருந்தா தீபாவளி முடிஞ்சு போயிடாது. ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, நம்ம தான் கொஞ்சம் லேட்டு. வாங்க பட்டாசு வைக்கலாம். ஏ ஆண்டவா, எம்புட்டு பட்டாசு! எம்மா காசெல்லாம் கரியா போகுது. என்ன செய்ய, ஒண்ணு சொல்லவும் முடியாது, வருஷத்துக்கு ஒருக்கா தானே அப்படின்ட்டு. அங்கே தெரியல பாத்தீங்களாங்க, இது மெயின் இடம்னால சுத்தி முத்தி பட்டாசு சுத்தமா இருக்குது. பார்க்கவே ஆனா ஜெகஜோடியா தான் இருக்குது. ஏ சரவணா, மாறி பாத்துட்டு இருக்கீங்களா, எல்லாரும் பட்டாசு வைங்க. அண்ணே பட்டாசு வைக்கலாமா? நம்மளாம் முன்னாடி யாரையும் பட்டாசு வைக்கும்போது அங்கிட்டு இங்கிட்டு அங்க நகரவே விட மாட்டாளே. மாத்தி மாத்தி வரவ திட்டிட்டே போவாங்க. அதெல்லாம் ஒரு காலம். பூமாரி இங்க பாரு, பெரிய பாக்ஸ். இதுல 3 பாக்ஸ் வாங்கி வச்சிருக்கோம். பூராத்தையும் நம்ம காலி பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளே போறோம். என்ன இவ்வளவு பக்கத்துல வச்சிருக்காங்க, பயமா இருக்கு. சரவணா, கைட்டு எல்லாம் வெடிக்க கூடாது. பட்டாசு பெரிய பட்டாசா இருக்குது, கையில எதுவும் பட்டோம் கீழே வச்சு விடுப்பா. அப்பா இதெல்லாம் அண்ணனுக்கு ஜுஜிபி மேட்ரு. அண்ணன் ஒண்ணு இல்ல 2 கையில 2 பட்டாசு வச்சு வெடிக்கும் இல்லனே. ஏய் அவர் சும்மா இருந்தாலும் நீ ஏத்தி விடுவ போல இருக்க. எங்க ஒரு பட்டாசு போதுங்க, 2 பட்டாசுலாம் கையில வச்சிடாதீங்க. இப்போ உள்ள பட்டாசுலாம் ரொம்ப சத்தமா இருக்கு, கையில எதுவும் பட்டுரும். பட்டா படுது கழுத, வருஷத்துக்கு ஒரு நாள் தானே. எல்லாரும் ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க. பேசாம இருந்தா எப்படி? ஹாப்பி தீபாவளி. மித்திரக்குட்டி தூங்கிட்டாளா? பார்க்கத்தான் வந்தேன். பாவம் பிள்ளை வெடிச்சத்துல ஒரு மாதிரியா வந்துட்டா. என்ன நமக்கே வயசானவளுக்கே ஒரு மாதிரி இருக்கு, பிற சின்ன பிள்ளை என்ன செய்யும்? அண்ணி 2 நாள் இருந்துட்டு போலாமே, அண்ணனையும் கூட்டிட்டு வந்திருக்கண்டிதானே நீ. தூங்கிட்டா. அண்ணி உங்கள்ட்ட ஒன்னும் பேசணும், தப்பா எடுத்துக்காதீங்க. துளசியை பத்தி தான். அவளுக்கு உடம்புல இன்னும் புண்ணு எதுவும் ஆறல. பிள்ளை பாவம், அவ புருஷன் ஏதோ கோவப்பட்டுட்டான்னு சொல்லி தான் நீ போகணும். ஒத்த கால என்ன வந்துட்டா. நானும் எம்பிட்டோ சொன்னேன், கூட ஒரு 10 நாள் இருந்துட்டு போலாண்டி, ஆஸ்பத்திரியில செக்கப் இருக்குல்ல அப்படின்னு சொன்னேன். கேட்டா இல்ல. எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா தான் இருக்கு. நான் எல்லாம் குழந்தை பத்தி 5 மாசம் கழிச்சுதான் எங்க வீட்லயே கொண்டு விடுவாங்க. இது 3 மாசம் கூட முடியல. அதுக்கடையில அவசரப்பட்டு வந்துட்டா. எங்க இப்போ உள்ள பிள்ளையெல்லாம் நம்ம சொன்னா கேட்கவா செய்யுது.
அதனால பாத்துக்கிடுங்க. நான் அங்க இருக்கும்போது ஒரு பொட்டு தூங்க மாட்டேன். பிள்ளைய ராத்திரியும் பகலுமா முழிச்சிருந்து பாத்துக்கிடுவேன், பாத்துக்கிடுங்க. பிள்ளையும் துளசியும் நல்லபடியா பாத்துடுங்க அண்ணி. உங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டேன், உங்க மருமகளையும் உங்க பேத்தியையும். தப்பா எடுத்துக்கல நீ, இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? நானும் குழந்தைய பத்தி தெரியாத ஆள் இல்ல. என் கையால எத்தனையோ பிள்ளைல தூக்கி வளர்த்துருக்கேன். என் 3 பிள்ளைல இல்ல, என் அண்ணன் பிள்ளைல நான் தான் வளர்த்தேன். இந்தா பொன்னியெல்லாம் என் வீட்டுலதான் வளர்ந்தா கொஞ்ச நாள், பெரிய மனுஷி ஆகுற வரை. அதுக்கப்புறம் தான் அவ வீட்டுக்கே போனா. அது இல்லாம பக்கத்து வீடு ஏத்த வீடு எல்லாம் எங்க வீட்டுலதான் கொண்டு விடுவாங்க. பச்சை குழந்தைய இருக்கையிலே நான் நல்லா பாத்துக்கிடுவேன்ட்டு. அடுத்த குழந்தைகளே நல்லா பாத்துக்கிட்டேன். எனக்கு என் பேத்திய பாத்துக்கிட மாட்டேன். அதெல்லாம் நீங்க ஒண்ணும் நினைக்காதீங்க. நாங்க இருக்கோம், நான் இருக்கேன், அத்தை இருக்காக, பொண்ணு இருக்கா. இந்தா பூமாரி வந்துட்டு வந்துட்டு போவா, அவ பாத்துக்கிடுவா. எல்லாரும் இருக்கோம், கவலையே படாதீங்க. உங்க பேத்திய நல்லபடியா பாத்துக்கிடுவோம். சரிங்க, நீ மனசுல தோணுச்சு அதான் சொன்னேன், எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. என்ன அவரு வீட்டுல இருக்காரு, மாத்திரை போடுறவர்ல, டயத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும். நான் கிளம்புறேன், பாத்துக்கிறதுக்கு பேத்திய பாத்துக்கிட்டேன். என்ன அவ இல்லாம ஒரு மாதிரியா இருக்கும். இவ்வளவுனா நான் தான் கையிலேயே வச்சிருப்பேன் பிள்ளைய. சரிங்க, போயிட்டு வரேன். வாங்க அடிக்கடி வீட்டுக்கு எல்லாரும். பாவம், பட்டாசு சத்துல அலறிட்டான். நம்ம வீட்டுக்கிட்ட என்ன பட்டாசுலாம் அவ்வளவு விட மாட்டாங்க, அமைதியா இருக்கும். மானு போல பிள்ளைய பாத்துட்டுவோம். இங்க அப்படியா, கூட்டம் கூட்டமா எல்லாரும் இருக்கும். அதை பார்த்து பயந்துருப்பா. பாவம் என் செல்ல குட்டி. மித்திரக்குட்டி, நல்லா தூங்கு. உங்க அப்பாவை கொஞ்சம் உண்டு இல்லைன்னு ஆக்க வேண்டியது இருக்கு. என்ன பாடு படுத்தினாரு 2 நாள் என்று பேசாம. அதே டார்ச்சர் உங்க அப்பாவை கொடுக்க வேணாம். பிள்ளை சமத்தா தூங்கு, உங்க அப்பாவை நான் பாத்துக்கிறேன். துளசி, மை ஸ்வீட் ஹார்ட். அப்பா, இப்பதான் இந்த ரூமே சந்தோஷமா ஃபீல் பண்ணுது. இந்த ரூம்குள்ள அப்படியே அடைஞ்சு கிடப்பேன். இந்த ரூமே என்ன பார்த்து கேட்கும், அடே கல்யாணம் ஆகி இப்படி உம்முன்னு சோகத்தோடி இருக்கியா தேவதாஸ் மாதிரி அப்படின்னு பல முறை திட்டி இருக்கு இந்த ரூம். ஆனா இந்த ரூம் எனக்கு பாரு சந்தோஷமா இருக்கு என்ன மாதிரி. ஹாய், என் செல்லம் தூங்கிட்டு போல. பாவம் பட்டாசத்துல பயந்துட்டானே. தூங்கட்டும். என்ன சொல்லுங்க, சொல்ல வந்தத. இந்த பாரு துளசி, மாமாவை பார்க்காத வரைக்கும் தான் நீ கோவப்படுவ. பார்த்தா கோவப்படுறது எப்படின்னு கூட தெரியாது. நடிக்காத கோவப்படுற மாதிரி. என்ன உனக்கு? மாமா கை எடுங்க, போங்க. உங்க மேலதான் நான் செம கோவத்துல இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல. நான் ஒண்ணு இங்க தங்குறதுக்கு வரல. நான் இன்னைக்கு தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு கிளம்பிடலான்னு தான் வந்தேன். அம்மா கிளம்ப சொன்னாங்க, போயிட்டு வரேன்னு சொல்றதுக்காக ரூமுக்கு வந்தேன். போயிட்டு வரேன். என்ன கிளம்புறியா? நம்பிட்டேன். இங்க இருந்து இங்க ஒரு அடி வச்சுட்டு பாப்போம். பொண்ணு போடுவேன். நான் இருக்கிற கடுப்புல இவ்வளவு நாள் ஒத்தையில மனுஷனை தவிக்க விட்டுட்டு மறுபடியும் அம்மா வீட்டுக்கு கிளம்புறாமே. ஆமா, ரொம்ப அக்கறையும் பாசம் தான். அதானே பாக்க ஓடி வந்துட்டியே. போங்க மாமா, உங்க மேல நான் கோவமா இருக்கேன். இந்த பாரு துளசி, உண்மையாவே சொல்லு. என் கண்ணை பார்த்து சொல்லிட்டு கிளம்பு. நான் இங்க தீபாவளிக்காக தான் வந்தேன், நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு நீ கிளம்பு. அவ்வளவு தைரியம் இருக்கு உனக்கு? ஏன் தைரியம் எல்லாமே இருக்கும், அதெல்லாம் சொல்லுவோம். தீபாவளி. போங்க மாமா, தீபாவளிக்காக மட்டும் வரல, இனி இங்கதான் இருப்பேன். போதுமா? எல்லாம் உங்களாலதான். அப்படி சொல்லு. வழிக்கு வந்தியா? ஏன் துளசியை பத்தி எனக்கு தெரியாது. என்ன